இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 133 அதிகாரம் அதனுடைய 3 வசனம், எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எர்மோன் மலை. இந்த எர்மோன் மலையின் மேல பனி எப்பொழுதும் இறங்கும். பனி எப்பொழுதும் எர்மோன் மலையை சுற்றிலும் மூடி இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு அந்த எர்மோன் மலை இருக்கு. இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு பக்கத்துல இஸ்ரவேலை விட்டு வெளியே அந்த எர்மோன் மலை இன்னைக்கும் இருக்கிறது. லெபனானுக்கு பக்கத்துல அந்த எர்மோன் மலை இருக்கிறது. எப்பவும் பனிகளாலே மூடப்பட்ட எர்மோன் மலை. இங்க தெளிவாய் சொல்லி இருக்கிறார், சீயோன் பர்வதத்தின் மேலும் எர்மோன் மலையின் மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும். அப்ப எர்மோன் மலையின் மேல சீயோன் பர்வதத்தின் மேல பனி மூடிக்கிட்டே இருக்கும். நம்ம நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா மவுண்ட் ஹிமாலயாஸ், உலகத்தில் அதிக உயரமான சிகரம் கொண்ட மவுண்ட் ஹிமாலயாஸ். அந்த ஹிமாலயாஸை பாத்தீங்கன்னா எப்பவும் பனி இருக்கும். பனி எப்பவும் அந்த ஹிமாலயாஸை மூடி இருக்கும். பனி எப்பொழுதும் இருக்கும். பனிக்குள்ளதான் நீங்க போக முடியும். அவ்வளவு பனி இருக்கும் மவுண்ட் ஹிமாலயாஸ். குளிர், ரொம்ப குளிர் இருக்கும். பனி எப்பவும் பனியாவே இருக்கும். அப்படி நீங்க சொல்றாரு பாருங்க, பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றைக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளை ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்த பனி மூடி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுங்க. அது அப்படி பனி மூடிடும். பனி மூடிடும். அதே போல ஜீவன் ஆகிய கிறிஸ்து உங்களுக்கு வரும்போது அவர் உங்களை மூடி பராமரித்து பொதிந்து பாதுகாப்பார். உங்களை மூடி பராமரித்து பொதிந்து பாதுகாப்பார். அந்த கிறிஸ்துவாகிய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? இட் இஸ் a questionable. ஜீவனாகிய கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா? அந்த ஜீவனாகிய கிறிஸ்து உங்களுக்குள் செயலாற்றி கொண்டிருக்கிறாரா? அந்த ஜீவனாகிய கிறிஸ்துவின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறதா? யோசிக்கணும். யோசிக்கணும். கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள வரும்போது, அந்த பாவமன்னிப்பு நிச்சயம் பெற்று கிறிஸ்துவின் அன்பு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜீவன் உங்களுக்குள்ள வந்து செயலாற்றி. இன்னைக்கு அந்த கிறிஸ்துவினுடைய கிறிஸ்துவாகிய ஜீவன் உங்களுக்கு அழகா சொல்றாரு, குமாரனை இல்லாதவன் ஜீவனை இல்லாதவன். குமாரன் இல்லைன்னா அவனுக்கு ஜீவன் இல்லை. அந்த கிறிஸ்துவாகிய குமாரன் உங்களுக்குள், உங்கள் இருதயத்திற்குள் வாசம் பண்ணுகிறாரா? அவன் அதான் நாங்க டெய்லி ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சுக்கு போறோமா அவரை பார்க்கறதுக்கு? ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவரை தானே பார்க்க போறோம். மற்ற நாட்கள் சில நேரங்கள்ல அவரை பார்க்க போறோம்ல, அவர் சர்ச்சில் இருக்காருல பார்க்க போறோமே. சர்ச்சுக்கு ஏன் போறீங்க? ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம், சபை கூடி வருதல். விசுவாசிகள் எல்லாம் கூடி இருக்கிற இடத்திற்கு பேரு சபை, சர்ச். தெரிஞ்சுக்கணும், விசுவாசிகள் எல்லாம் கூடி இருக்கிற இடத்துக்கு பேரு சர்ச். மரத்துக்கு கீழே 2 விசுவாசி உட்கார்ந்து ஜெர்மனா இஸ் a church. ஆராதிக்க கூடிய ஒரு இடம் சபை. சபை மரத்துக்குள்ள 2 பேர் இருந்து இயேசு ஆராதிச்சாங்கன்னா, இயேசுவை நோக்கி விட்டாங்கன்னா 3வது ஆளா இயேசு வந்துருவார். வெளிவா தெளிவார் சொல்றாரு, 2 பேர் 3 பேர் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ ஒரு மத்தியில் நான் இருக்கிறேன் சொல்லிட்டார். ஒரு மத்தியில் இருப்பேன், இருக்கிறேன், மத்தியில் இருக்கிறேன், நாங்க இருக்கிறேன்ட்டார். 2 பேர் உட்கார்ந்து இயேசுவை கூப்பிட்டாங்கன்னா 3வது ஆள் அவர் வந்துருவாருங்க. நடுவில் வந்துருவார். அப்போ அவர் எங்கெங்க வாசம் பண்றாரு? அந்த ஜீவன் எங்க வாசம் பண்ணுது? உங்களுடைய இருதயத்திற்குள் வாசம் பண்ணுகிற ஆண்டவர்.
கைகளால் கட்டப்பட்ட இடத்துல அல்ல, ஒரு இடத்துல மட்டும் பிக்சடா இருக்கிறவர் இல்ல, உங்கள் இருதயத்திற்குள் வாசம் பண்ணுகிறவர், மனிதனுடைய இருதயத்திற்குள் வாசம் பண்ணுகிறவர் நம்ம ஆண்டவர். உங்கள் இருதயத்திற்குள் வாசம் பண்ணி உங்களை நடத்துகிறவர். அவர் சர்ச்சில் மட்டும் இருக்கிறவர் இல்ல, எங்கும் வியாபித்திருக்கிறவர். உங்கள் இருதயத்திற்குள் இருக்கிறவர், உங்கள் இருதயத்திற்குள் இருந்து கிரியேட் செய்கிறவர். ஏன் நீங்க தாங்க சபை. அழகா சொல்றார் பாருங்க, மனுஷன் தேவன் தங்கும் ஆலயமாயிருக்கிறான். தேவன் தங்கும் ஆலயமாயிருக்கிறான். ஆண்டவர் தங்கக்கூடிய ஆலயம் தான் மனிதனுடைய ஆத்துமா, அவனுடைய சரீரம். அதுக்குள்ள தேவன் தங்கி இருக்கிறார். இந்த ஆத்மாவுல கிறிஸ்து தங்கி இருக்கிறார். உங்க ஆத்மாவுல கர்த்தர் இருக்கிறாரா? உங்க சரீரம், உங்க ஆத்மா சரீரம் எப்படி இருக்குது? கிறிஸ்து இல்லாத செத்த சரீரமா இருக்கா? ஜீவன் இல்லாத செத்த சரீரமா இருக்கா? கிறிஸ்து இல்லாத சரீரமா இருக்குதா? அது வேதம் தெளிவாய் சொல்லுங்க, மனுஷனுக்கு 2 சரீரம் உண்டு. ஒன்று ஜென்ம சரீரம், மற்றொன்று ஆவிக்குரிய சரீரம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் போது ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். 2 சரீரம். இந்த சரீரம், இதுக்குள்ள இன்னொரு சரீரம் மறைந்திருக்கிறது, அதான் ஆவிக்குரிய சரீரம். பவுல் அழகா எழுதுறார். இருக்கிற பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு தெளிவா எழுதுறார். ஒரு மனுஷனுக்கு 2 சரீரம் உண்டு. ஒன்று ஜென்ம சரீரம், மற்றொன்று ஆவிக்குரிய சரீரம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் போது ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அழியாமையாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் எழுந்திருக்கும். வாஸ்து பாருங்க தெரியும். அந்த ஆவிக்குரிய சரீரம் எப்படி இருக்கிறது? அதுல கிறிஸ்து வாசம் பண்ணுகிறாரா? அல்லது கிறிஸ்து வாசம் பண்ற மாதிரி நடிக்கிறோம்? நடிக்கிற அனுபவம் இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா அன்னைக்கு முழுமையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் வாசம் பண்ணுகிற இடமாய் என்னை மாற்றும் ஆண்டவரே, எனக்கு ஒப்பு கொடுங்க. அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வாசம் பண்ணுகிற இடமாய் எங்களை மாற்றும். எங்களுடைய சரீரத்திற்குள்ளே, ஆத்மாவிலே நீர் கடந்து வாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை